கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 180 பாகை திரும்புங்கள். 180 பாகை திரும்புங்கள். 360 பாகை திரும்பி விடாதீர்கள். 360 பாகை திரும்பி விடாதீர்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு வாசிக்கிறேன். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1-2. நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? அதாவது, ஒரு மனிதன் மனம் திரும்பியவன் மீண்டும் தன்னுடைய பழைய இடத்திற்கு திரும்பக்கூடாது. புதிய இடத்திற்கு திரும்பியவன், புதிய இடத்தை நோக்கி செல்லுகிறவன் பழைய இடத்தை நோக்கி மீண்டும் திரும்பக்கூடாது. அப்படி திரும்புகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஆபத்துக்கள் காத்திருக்கின்றன. தான் விட்டு வந்தவைகளை மீண்டும் திரும்பக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அப்படி இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையானது கிறிஸ்தவ ஜீவியம் செய்வதற்கு எந்த ஒரு வகையிலும் ஏற்றதாக இருக்காது. ஆகவே நாம் மனம் திரும்புகிறவர்களாக இருந்தால் மீண்டும் பழைய நிலைக்கு செல்லாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? அதாவது, நீங்கள் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு பழையவைகளிலிருந்து விட்டு விலகி புதிய சிருஷ்டியாக இயேசுவை நோக்கி ஏற்றுக்கொண்ட நீங்கள் மறுபடியும் கீழானவைகளை நோக்கக்கூடாது. மேலானவைகளை, உங்களை அழைத்தவரை, நீங்கள் விசுவாசித்தவரையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அதற்கு மாறாக நீங்கள் பார்க்கிற பொழுது உங்க வாழ்க்கை பாழாகி விடுகின்றன. ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். நாம் எண்ணாம புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் படித்து பார்க்கிற பொழுது அந்த பகுதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அதாவது எகிப்துக்கிலே, அதாவது இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டவர்களாக வனாந்தரத்தில் அவர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது முறுமுறுப்போடு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த அற்ப மன்னா என்று சொன்னார்கள். பாருங்கள், வானத்திலிருந்து விழுந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மன்னா, அதை அற்ப மன்னா என்று சொன்னார்கள். அந்த மன்னாவுடைய ருசி இந்த உலகத்தில் வேற எதுவே கிடையாது. அந்த மன்னாவானது எப்படிப்பட்ட ருசி என்று சொன்னால், தேனில் இட்ட பணியாரம். தேனில ஒரு மாவை அதை இட்டு அதை செய்தால் அந்த பணியாரம் எவ்வளவு டேஸ்டா இருக்கும், அதுபோல தேனில் இட்ட பணியாரம். அப்படிப்பட்ட ஒரு ருசியான அழகான ஒரு பதார்த்தம், பலாரம், சாப்பாடு அவர்கள் கிடைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் இவர்களுடைய சிந்தையானது இந்த இறைச்சி மேலும், அந்த மீன்கள் மீதும், குமட்டிக்காய் மீதும், கீரையின் மேலும் அவருடைய எண்ணம் வருகிறது. ஆகையினாலே அவர்கள் சொன்னார்கள், இந்த அற்ப மன்னாதான் எங்களுக்கு கிடைத்ததா? நாங்கள் எகிப்திலே நாங்கள் கீரை சாப்பிட்டோம், குமட்டிக்காய் சாப்பிட்டோம், மீன் சாப்பிட்டோம், இறைச்சி சாப்பிட்டோம் என்று அவர்கள் எண்ணுவதற்கு காரணம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, எகிப்துக்கு இவர்களுடைய இருதயம் திரும்பிவிட்டது. அதற்கு காரணம், இவர்களோடு பிரயாணம் பண்ணிய பல மக்கள், எகிப்தியர்கள் மீண்டும், அதாவது எப்பொழுதும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த சரீரத்தில் தான் நாம் மனம் திரும்பி இருக்கிறோம். ஆகவே இந்த சரீரத்தினுடைய எண்ணங்கள், இந்த சரீரத்தினுடைய சிந்தனைகள் எப்பொழுது நம்மளை கீழ் நோக்கி எடுத்துக்கொண்டு இருக்கும். இந்த ஆத்மாவானது ஆவியை பற்றி கொண்டிருப்பதுதான் மனம் திரும்பினதற்கு அடையாளம். இந்த ஆத்மா ஆவியோடு உலாவிக்கொண்டு ஆத்மாவோடு பற்றி கொண்டிருக்கின்ற இந்த காலமெல்லாம் அது மேலானவைகளை பார்த்து கொண்டே இருக்கும். இந்த ஆத்மா அதே நேரத்திலே இந்த மாமிசத்தின் வழியாக பிசாசு பலவிதமான மாம்சீக சிந்தனைகளை நமக்குள்ளே புகுத்து, அந்த மாம்ச சிந்தையானது இந்த ஆத்மாவை ஆவியை விட்டு பிரித்து கீழே இழுப்பதற்கு பல முயற்சிகளை பண்ணி கொண்டிருக்கும். அப்படி பண்ணி கொண்டு இருப்பதைத்தான் தாவீது சொல்லுவார், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, இந்த மண்பாண்டமாகிய இந்த சரீர சிந்தனையோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்வார். உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஆகவே இந்த மோசே வசனத்தை கேட்க கேட்க அவர்கள் இருதயம் சரியாக இருந்தது. இந்த மோசையுடைய வசனத்தை அவர்கள் முறுமுறுக்கிற பொழுது அவர் கொடுத்த அந்த ஆகாரம், தேவன் வானத்திலிருந்து கொடுத்த ஆகாரம்
இவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது சொன்னால் அற்ப மன்னா என்று சொன்னார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, சபைகளிலே நீங்கள் பார்த்தால் அநேக நபர்கள் அற்ப பிரசங்கம் என்று சொல்வார்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மீது கர்த்தருடைய அந்த மகிமையான வார்த்தையில ஈர்க்கப்பட்டு ஆவியிலே பலம் கொண்டிருந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த மாம்ச சிந்தைக்கு நேராக தங்களுடைய ஆத்மாவை திருப்புகிற பொழுது அதில் மீண்டும் மீண்டும் அதிலே உறைந்து கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை அற்பமாக எண்ணுவார்கள். ஆகவே எந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை, எந்த சபையினுடைய விசுவாசிகள் வார்த்தையை அற்பமாக எண்ணுகிறார்களோ அவர்கள் கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு முழுமையான வெற்றி அவர்கள் அடைய முடியாது. ஆகவே இவர்களுடைய இருதயமானது எகிப்தை நோக்கி திரும்பியிருந்த காரணத்தினாலே நடந்தது என்னவென்று சொன்னால், அவர்கள் முழுமையான தங்களுடைய பிரயாணத்தை வெற்றிகரமாக அதை ஒரு ஜெயிக்கின்ற ஒரு பிரயாணமாக இல்லாதபடி மாறாக அவர்கள் வனாந்தரத்திலே அவர்கள் அழிந்து போனார்கள். அவர்களுடைய சரீரங்கள் எல்லாம் எருவாக வனாந்தரத்தில் விழுந்து விட்டது. ஆகவே அவர்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்ட அந்த கானான் தேசத்திற்குள் இந்த முறுமுறுத்த ஜனங்கள் போக முடியாத நிலவிலே எகிப்தை நோக்கி திருப்பிய எண்ணத்தினாலே இவர்கள் தேவனிடத்திலிருந்து வந்த அந்த ஆகாரத்தை அற்ப மன்னா என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, ஆகவே இந்த இடத்தில் நீங்கள் மறுபடியும் எகிப்தைக்கு திரும்புவது, இப்பொழுது கானானுக்கு நேர அழைக்கப்பட்டு சென்று கொண்டிருக்கிறவர்கள் 180 டிகிரியில போய் கொண்டிருக்கிறவர்கள் திடீரென 360 மாறி, அதாவது அப்படி சுழட்டு 360 மறுபடியும் எகிப்தை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருந்த அவர்கள் எண்ணம் சென்றபடினாலே கர்த்தருடைய அந்த சாப்பாட்டை அற்பமாக கருதினார்கள். இன்றைக்கும் சபையிலே அப்படி அற்பமாக கருதி விடுகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆகவே விசுவாசிகளை நீங்கள் சிந்தியுங்கள். வேதத்தை கேட்க உங்களுக்கு மனதில்லாது இருக்குமானால் நீங்கள் அதை அற்பமாக எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆத்மாவானது இந்த சரீரத்தினுடைய இச்சைகளிலே ஈழ்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. நீங்கள் பார்த்தால் ஆபிரகாம் ஒரு விஷயத்தை சொல்வார். நாம் ஆபிரகாமை வேதத்தில் அடிக்கடி விசுவாசிகளுடைய தந்தை என்று அழைக்கக்கூட காரியம் என்ன? அவன் கானான் தேசத்தில் இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு வயது ஆகிக்கொண்டே இருக்கின்ற பொழுது தன்னுடைய மகனுக்கு ஈசாக்குக்கு பெண் பார்த்து வைக்க வேண்டும், அவனுக்கு ஒரு திருமணத்தை பண்ணி வைக்க வேண்டும் என்று அவன் எண்ணுகிற பொழுது அவன் தன் வீட்டிலே மூத்த வேலைக்காரனாக அனைத்தையும் விசாரித்துக் கொண்டிருந்ததான அந்த எலியேசர் என்பவரிடத்திலே அவன் சொல்லுகிறான், அதாவது என் மகனுக்கு பெண் பார்க்க வேண்டும், ஆனால் இந்த கானான் மக்கள் கர்த்தரை அறியாமலும் கர்த்தருக்குள் வாழாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களோடு நான் சம்பந்தம் வைத்து விட்டால் இவர்களுடைய வணக்கத்தையும் இவர்களுடைய காரியத்தையும் என்னுடைய மகன் பின்பற்றி போய்விடக் கூடாது என்ற கருத்தின் அடிப்படையிலே கர்த்தரை பற்றி அறிந்தவர்கள், கர்த்தரை பற்றி புரிந்து கொண்டவர்களிடத்திலே எனக்கு நீ பொன் எடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொந்தக்காரர்களுடைய வீட்டிற்கு அனுப்புகிறான். ஏன் சொந்தக்காரர்களுக்காக அவன் அனுப்பினான் என்று சொல்லக்கூடாது. அதிலே ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். என்ன தெரியுமா? அங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அழைக்கப்பட்ட பொழுது தேராவுக்கும் சேர்த்து தேராவுடைய குடும்பம் எல்லாமே ஆண்டவரை அவர்கள் அழைப்பை அவர்கள் புரிந்திருந்தார்கள். ஆனால் சற்று கீழ்ப்படியாமல் அவர்கள் போய்விட்டார்கள். ஆகவே நீ என்ன செய்ய என்று சொன்னால், நீ அங்கே போ, ஹரானூருக்கு போ, ஆரானுக்கு போ, அங்கே போய் என்னுடைய இனத்தால் இருக்கக்கூடியவர்களிடத்துல அங்கே என் மகனுக்கு பெண்ணை எடு. ஆனாலும் அங்கே போகக்கூடாது. நான் 180 டிகிரி பாகை திருப்பி விட்டேன், நான் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறேன், மீண்டும் நான் பின்னோக்க கூடாது என்று சொல்லுகிறார். தன் தகப்பன் இருந்த இடம், தன் தாய் இருந்த இடம், தன்னுடைய சகோதரர்கள் இருந்த இடம் என்று பார்க்கக்கூடாது என்று சொல்லி நீ அங்கே போய் பெண் எடுத்துக்கொண்டு வர வேண்டும், ஆனால் என் மகனை அங்கே நீ கூட்டிக் கொண்டு போகக்கூடாது என்று சொல்லிவிட்டார். இந்த இடத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அங்கே போகிற பொழுது அவர்கள் கர்த்தரை அறிந்திருந்தார்கள். ஏன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று லாபான் கூப்பிடுகிற அந்த விஷயத்திலிருந்து, ரெபெக்காளுடைய அண்ணன் லாபான் கூப்பிடுகின்ற அந்த விஷயத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் கர்த்தரை அறிந்தவரிடத்திலே அந்த பெண்ணை தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு எடுத்தார். பாருங்கள், இந்த அடிப்படையில் தான் அந்த உருவாகி கொண்டே கர்த்தருடைய ஜனம் வந்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் பின்னிட்டு திரும்பாமல் ஆபிரகாம் தன்னை அழைத்தவரை நோக்கி எல்லா சூழ்நிலையிலையும் முன்னேறி கொண்டிருந்த காரணத்தினாலே அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்தது. அந்த ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதாக, அது அந்த சந்ததியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடிய இந்த முழு உலகத்திற்கும் ஒரு பெரிய ரட்சிப்பு உருவாகத்தக்கதாக அது உருவாகியதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த இடத்திலே நாம்
முன் மனம் திரும்பியவர்கள் பின்னிட்டு பார்க்கக்கூடாது, முன்னாலே பார்த்தவர்கள் பின்னாலே பார்க்கக்கூடாது. அப்போ வேதத்தில் லோத்தியினுடைய மனைவியை பார்க்கிறோம். பின்னிட்டு திரும்பி பாராதே, நீ முன்னாலே நோக்கி ஓடிக்கொண்டிரு, முன்னாலே உனக்கு ஒரு பாதுகாப்பு, முன்னாலே உனக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது, ஆகவே நீ பின்னிட்டு போனால் நீ அழிந்து விடுவாய் என்று சொன்னார்கள் தேவதூதர்கள். ஆனால் எல்லோரும் 4 பேரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த லோத்தியினுடைய மனைவி மாத்திரம், ஐயோ, நான் கவிழ்த்தி போட்டிருந்த கோழி, நான் கட்டி வைத்திருந்த ஆடு மாடு, என் கோவரமெல்லாம் போகிறதே என்று சொல்லி அவள் பின்னிட்டு திரும்பி பார்த்தாள். பின்னிட்டு திரும்பி பார்த்தபடினாலே அவள் உப்பு தூணாக அவள் மாறி போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்து போனாள். பிரியமானவர்கள், இந்த இடத்தில் பாருங்கள், அதாவது நம்மை அழைத்தவர், நாம் யாரை விசுவாசித்தோமோ அவர் நம்மை அழைத்து இருக்கிறார். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்காக பரிசு வைத்திருக்கிறார், பரலோகத்தை வைத்திருக்கிறார், ஒரு புண்ணியத்தை வைத்திருக்கிறார், ஒரு புகழை வைத்திருக்கிறார், ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அவரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் பின்னிட்டு பார்க்காதீர்கள் என்ற செய்தியோடு, என்ற சிந்தனையோடு இந்த நாட்களிலே கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.